ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுரசுந்தர்யை நமஹ. 180வது நாமா நிர்நாசா, அழிவு இல்லாதவள். அம்பாள் மூல பிரகிருத்தியா இருக்கா. தோற்றத்தில் அவளை காண முடியாது. அவள் தோன்றா நிலையில் இருக்கின்றாள். இப்போ கடல்லேருந்து நீர் ஆவியாகி போகும்போது நீர் ஆவியாகி போகிறது, ஆனால் அது அழிந்து போகலை. அதுவே மேகமாகவும் மழையாகவும் வடிவெடுக்கும் போது அது நம்மளுடைய தோற்றத்துக்கு தெரிய வருகிறது. அப்போ அந்த ஆவிங்கிறது போகிறது இல்லையா, அது கண்ணுக்கு தெரிவது இல்லை. இப்போ தோற்றத்துக்கு வரும்போது தான் நம்மளுக்கு அதோட இது தெரியறது. அப்படித்தான் மூல பிரகிருத்தியாக அம்பாள் என்ன பண்ணுறா, சிருஷ்டி காலத்தில் தோற்றத்துக்கு வருகின்றாள். அவள் பஞ்சபூதங்கள் பிரபஞ்சங்கள் எல்லாமாக நிறைந்திருப்பவள் அவள்தான். அனந்த கோடி ஜீவர்கள் நம்ம எல்லாமே நம்மளை படைக்கிறா அவள் தான், சிருஷ்டி பண்ணுறா. அப்போ முதல்ல ஆதி நிலையில் அவள் தோன்றா நிலையில் இருக்கா. இப்படி ஆதி அந்தம் இல்லாமல் தோன்றா நிலையிலும் தோன்றிய நிலையிலும் மாறி மாறி இருந்து வர அம்பாள். அதனால அவள் அழிந்து பட்டு போவது இல்லை. அதனால அவள் நிர்நாசா அப்படின்னு நாமத்தால் அழைக்கப்படுறா. அடுத்த நாமா 181வது நாமா மிருத்யு மதனி. மிருத்யுனா மரணம். மரணத்தை துடைத்து தள்ளுபவள். நம்ம என்ன பண்ணுறோம், பிறக்கிறோம், திருப்பி இறக்குறோம், திருப்பி நம்ம புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றாப்புல அடுத்த பிறவி எடுக்கிறோம். இப்படி பிறவி எடுத்துகிட்டே இருக்கோம் நம்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தாப்புல. ஆனால் அம்பாள் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கா. அவள் சிருஷ்டி காலத்தில் தோன்றான்னு பார்த்தோம், அப்புறம் மறைகிறாள். ஆதி மூல இதில் அவளுக்கு தோற்றம் கிடையாது. அதனால் அவளுக்கு ஜனனம் மரணம், அவள் பிறப்பே இல்லை அவளுக்கு. அப்புறம்னா ஜனனம் வரும் மரணம் வருங்கிறதுக்கு அவள் யாரும் அவளை பிறப்பிக்கவில்லை, அவளை யாரும் சிருஷ்டி செய்யவில்லை. மூலமாக தன்னால் தோன்றியவள் அவள். அதனால் அந்த ஜனன மரணம் அப்படிங்கிற விகாரங்கள்லாம் அவளுக்கு இல்லை. நம்ம தான் பிறப்பெடுத்து ஒரு ஜீவன் நம்மளோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்து நம்மளோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாப்புல அடுத்த நிலைக்கு போகிறோம். நம்ம நிலைக்கு போகிறோம் தெரியாது. புல்லாக இருக்கலாம், பூண்டாக இருக்கலாம். அதிலே இருந்து அடுத்தது மனித நிலைக்கு, மேம்பட்ட நிலைக்கு எல்லாத்தையும் உணரக்கூடிய நிலைமைக்கு, மேல் நிலைக்கு வரலாம். அப்போது நம்ம எந்த நிலைக்கு போகிறோங்கிறது நம்மளோட கர்மாக்களை வச்சு கணக்கிடப்படுறது. இப்படி கணக்கற்ற பிறவிகள் அதோட வாயிலால் நம்ம மேல் நிலைக்கு வந்தோம்னா கடைசியில் ஜீவன் என்ன பண்ணுறான், பரம்பொருளில் ஒன்றுபட நம்ம விரும்புகிறோம். அப்போ மரணம் இல்லா பெருநிலை அபிராமிப்பட்டர் கேட்குறார், இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளேங்கிறார். இறந்து எல்லா நிலையும் நான் பட்டுருக்கேன், இனி என்னை பிறவாமல் ஆண்டு கொள்ளேன்னு கேட்கிறார். எல்லாரும் பிறவா வரம் வேண்டும் பெம்மானே அப்படின்னு தான் கேட்குறா. பிறவா நிலைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படிங்கிறா. அப்போ பெருநிலை, அந்த பேரானந்த நிலையை நம்ம அடையும் போது நமக்கு நம்ம பிறவா நிலைமையைத்தான் வேண்டுறோம். அப்படி வேண்டும் போது நம்மளை அம்பியாள் அதை என்ன பண்ணுறா, அந்த பிறப்பு இறப்புங்கிறத எல்லாம் துடைத்து தள்ளிட்டு இந்த பிறப்பை முற்றிலும் நீக்கிறா. அப்போ நம்மளுக்கு பக்குவம் அடைஞ்சிடுறது. அப்போ கடைசியாக நம்ம என்ன பிறவியில் மனசு பரிபக்குவப்பட்டு அம்பாளை சரணடையும் போது அந்த பிறவியும் நம்மளுக்கு நீக்கப்படுவதால அந்த செயலை செய்கின்ற அம்பாள் மிருத்யு மதனி அப்படின்ற நாமாவால் அழைக்கப்படுறா. அடுத்த நாமா நிஷ்கிரியா. நிஷ்கிரியா அதாவது எந்த கிரியை அல்லது வினை ஒன்றும் இல்லாதவள் அம்பாள் இல்லையா. அப்படித்தான் சக்தி தேவி எப்போ கிரியா ஸ்வரூபிணியாக இருக்காளே, அப்போ அப்படிப்பட்டவளை எப்படி நிஷ்கிரியா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த காரியங்கள் செய்யும் போது அதில் கட்டுப்படாமல் இருக்கணும். அந்த கட்டுப்படாத இருக்கிற நிலை அம்பாளுக்கு தான் இருக்குது. இப்போது ஒரு நாடகத்தில் ஒருத்தன் நடிக்கிறான், ரொம்ப ஏழையாக நடிக்கிறான், பிச்சை எடுக்கிற பாத்திரம் அவனுக்கு. அப்போ நாடக மேடையில் பிச்சை எடுத்து நடிக்கிறான், யாசகம் வாங்கி கெஞ்சி கூத்தாடி அப்படின்னு நாடகத்தில் பிச்சை வாங்கி நடிக்கிறான். அதனால் அவன் அந்த செயலை செய்யறதுனால அவன் ரொம்ப ஏழ்மைப்பட்டவனா இல்லை. நாடகத்துக்காண்டி அவன் போட்ட வேஷத்துக்கு
அதனால அவன் யாசகம் பண்றான்னு அர்த்தமா? அதுவும் இல்லை. அவன் ஏற்றுன்ற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறான். அப்ப அதனால அவனுக்கு எந்த வினையும் அவனை கட்டுப்படுத்துறது இல்லை. அப்படித்தான் அன்னை பராசக்தி இந்த அகில அண்டங்களில் உள்ள காரியங்கள் அனைத்தையும் இமைப்பொழுதும் ஓய்வின்றி முறையாக செய்து கொண்டிருக்கிறாள். அதனால் செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களால் அவள் கட்டுப்படுவதில்லை. அது அவளை கட்டுப்படுத்தவும் இல்லை. அதனால முக்தியை நாடும்போது அந்த கர்மத்தில் நம்ம எப்படி கட்டுப்படாது இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை அது புகற்றா அம்பாள் நமக்கு. இந்த வினைக்கு அப்பாற்பட்ட நிலையில அன்னை பராசக்தி இருக்கா அப்படிங்கிற அந்த பக்குவ நிலைய ஜீவனும் அடைய முடியும். நெடுநாள் முயற்சிக்கு பிறகுதான் ஜீவாத்மா அந்த நிலைமை அடையறான். அன்னை பராசக்தியோ எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு இடையிலும் எதிலுமே எந்த கிரியிலுமே கட்டுப்படாதவளாக இருக்கிறாள். அதனால அவள் நிஷ்கிரியா அப்படி என்று அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாம நிஷ்பரிகிரகா அப்படின்னு சொல்றா. நிஷ்பரிகிரகா அப்படின்னா பொருளையே படைக்காதவள், பொருளே இல்லாதவள். பொருள் அப்படின்னா என்ன சொல்றோம்? சொத்து, செல்வம் அப்படின்னு சொல்றோம். சிவனின் சக்தியும் பார்த்தோம்னா சிவனுக்கு என்ன இருக்கு? சொத்து ஒன்றுமே கிடையாது. அவரோடு எப்படி இருக்கிறவர்? சுடுகாட்டில் வசிக்கிறார். சொடலை பொடியத்தான் மேனி முழுவதும் பூசி இருக்கின்றார். மண்டை ஓட்டை எதை வச்சுட்டு இருக்கார்? பிக்ஷா பாத்திரமா மண்டை ஓட்டை வச்சுட்டு இருக்கார். அதனால அவர் நிஷ்பரிகிரகன் அப்படின்னு சிவனை சொல்லலாம், பொருள் இல்லாதவர்னு. இந்த உலகில என்னதுன்னா நம்ம என்ன செல்வத்துக்கு அதிபதியா இருந்தாலும் நம்ம போகும்போது ஒன்றுமே கொண்டு போவதில்லை. அதனால இந்த உலகத்துல உன்னை சார்ந்திருக்கிற எதுவுமே உன்னுடையது அல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை நமக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்காகத்தான் சிவன் எப்படி இருக்காராம்? பொருள் அற்றவராக இருந்து காட்டுகிறார். எத்தனை உலக பொருளை நம்ம வச்சுட்டாலும் அவற்றை நம்ம பிரியாம வச்சிருக்க முடியுமா? எந்த பொருட்களும் ஒரு காலத்துல நம்மளை விட்டு பிரிந்து போகக்கூடியது. அப்படி அந்த பிரிந்து போகும்னு தெரிந்தா கூட அந்த பொருள்ல நாம அப்படியே பற்று வச்சுட்டு அதையே என்னோடது என்னோடதுன்னு இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த வாஞ்சை வைக்கும் போதுதான் அதை வைக்கக்கூடாதுங்கிற சிவனார் என்ன சொல்றார்? தன்னோட சொரூபத்தோட வாயிலாக அதை நமக்கு எடுத்து சொல்றார். இல்லத்துக்கு தலைவி யாரு? இல்லாள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இல்லத்தை ஆண்டு கொண்டிருப்பவள் அப்படிங்கிறது அதோட பொருளா வருது. இப்போ ஒரு புருஷனை அது பெண்ணை தலைவி, அதனால தலைவனை நம்ம என்ன சொல்லுவோம்? அவனை இல்லான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்துடும். ஆனா அம்பிகை எப்படி இருக்காளாம்? அகிலாண்டத்துக்கும் இல்லாளாக இருக்கின்றாள் அவள். சிவன் ஒன்றும் இல்லாதவராக இருக்கின்றார். அம்பாள் அகில அண்டத்திற்கும் இல்லாளாக இருக்கிறாள். அதாவது சம்பத்துக்கள் அனைத்துக்கும் அம்பிகைதான் அதிஷ்டான தேவதை. அனைத்தும் அவளுக்கே உடைத்தானது. ஆனாலும் இந்த எல்லா செல்வங்களையும் அவள்கிட்ட இருந்தாலும் இவை எல்லாம் எனக்குத்தான் சொந்தம், இவ்வளவும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற பந்தபாசம் அம்பாள்கிட்ட இல்லை. இப்போ வெயில நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றோம்? நம்மளோட நிழல் நம்மளை தொடர்ந்து வருது. ஆனா அந்த நிழல் நம்மளோட உடமை நம்ம சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா? அது நம்மளோட உடமையிலே நம்மளுக்கு அது தோற்றவே தெரியாது. இந்த நிழல் என் கூட வருது, இது என்னோடது என்னோடதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அந்த உணர்ச்சி நம்மளுக்கு வரவே வராது. அப்படி செல்வங்கள் எல்லாத்தையும் அம்பாள் சக்தியை சேர்ந்திருந்தாலும் இவையெல்லாம் எனக்கு உரித்தானது அப்படிங்கிற எண்ணம் கடுகளவு கொஞ்சம் கூட அம்பாளோட திருவுள்ளத்தில இல்லை. அதனால அவள் நிஷ்பரிகிரகா அப்படின்னு அவள் அந்த நாமாவால் அழைக்கப்படுறா. அகப்பற்று இல்லாதவளாக அம்பிகை இருக்கின்றாள். அகம் புறம் இரண்டிலும் பற்றில்லாதவராக சிவன் இருக்கின்றார். அப்ப துறவிகள் அப்படின்னு சொன்னா அதுக்கு சிவன் சான்றா சொல்லலாம். இல்வாழ்வு வாழ்ந்திருப்பவர்களுக்கு
அம்பிகையை நம்ம சான்றா எடுத்து சொல்லலாம். அடுத்த நாம நிஸ்துலா. நிஸ்துலா நிஸ்துலானா ஒப்பில்லாதவள். அவள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பொருளை ஒரோட உறைஞ்சி பார்த்து 2 பொருளை ஒன்று போல இருக்குன்னு அது வந்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு அப்படி ஒப்பு பார்த்து இது பண்ணி வேண்டாம், இதில் இதெல்லாம் இருக்குது, அதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் எல்லா பொருளையும் ஏற்றத்தாழ்வு பார்த்து நம்மளுக்கு எடுத்து வைக்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், மேலானதான் அப்பா இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உடனே ஒரு பொருளை பாராட்டுறோம். இது வேண்டாம், இது நல்லாவே இல்லை, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு உடனே தள்ளி வச்சிடுறோம். அப்போது வைரம் எப்படிப்பட்டது? வைரம் வந்து எல்லா ஒளி விடுற மணிகளில் வைரம் தான் முதன்மையானது இல்லையா? ஆனால் வைரம் எதுலேருந்து உண்டாகிறது? கரி. அந்த கரியிலேருந்து உண்டானா கூட அது வந்து அதற்கு நிகராக வேற ஒன்றுமே இல்லை. அது ஒளிர்வதிலும் அது வந்து முதன்மை பெறுகிறது. மற்ற மணிகள் எல்லாம் கற்களாக இருக்கு, வைரம் மட்டும்தான் கரி. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம், வைரத்தை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம். அம்பாள் வந்து நிஸ்துலா, அவள் வந்து நிகரற்றவள். எந்த நிலையில வைத்து அவளை ஆராய்ந்து பார்த்தாலும் அவளுக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை. அப்போ அதுக்கு ஒப்பானது ஒன்றும் இல்லைன்னா மிக்கானது என்ன இருக்க முடியும்? ஒன்றுமே இல்லை. இந்த எல்லா பொருட்களுக்கும் அவளால தான் மகிமை இருக்கே தவிர்த்து அதற்கு அப்பாலும் அம்பாள் வந்து தன்னோட பெருமை மகிமையில வந்து அப்படியே மிளிர்ந்து கொண்டிருக்கா. அவளுக்கு நிகர் அவள் தான். லலிதாம்பாள் சகசநாமத்தில் முதல்ல ஸ்ரீமாத்திரேன்னு ஆரம்பிச்சு லலிதா கடைசியில் 999 நாம சொல்லியாச்சு. கடைசி நாமா என்ன சொல்றது தெரியல, ஸ்ரீ லலிதாம்பா அப்படின்னு முடிக்கிறார். இப்போ லலிதாம்பா இஸ் ஈக்குவல் டு லலிதாம்பா, அவள் தான். லலிதாம்பாவுக்கு ஒப்புதல் அவளே மாத்திரம்தான். அதனால அவளுக்கு ஒப்பு இல்லாதவள், எதற்கும் அவளை ஒப்பிட முடியாது. சௌந்தரிய லகரிலையும் ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார், இவளை இதுக்கு சொல்லலாமா அதுக்கு சொல்லலாமா, இல்லை முடியாது, நம்ம பேருக்கு வேணா ஏதாவது ஒன்று சொல்லணும்னா சொல்லலாமே தவிர்த்து அவளுக்கு ஈக்குவலா ஒன்றுமே கிடையாது அப்படின்பார். அதனால அவள் நிஸ்துலா. அடுத்த நாம நீல ஷிக்குரா. ஷிக்குரான கூந்தல். எப்பேற்பட்ட கூந்தலை உடையவள்? நீல நிறமுள்ள கூந்தலை உடையவள். அம்பாளோட கூந்தல் அப்படியே வழுவழுப்பா, அப்படியே பல 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 பளப்பா இருக்குமா, நீல கரு நீளத்துல இருக்குமா. மை நிறம் அப்படின்னு சொல்றோம், ஆழ்ந்த கரிய நிறம். அப்படிப்பட்ட இந்த கரிய நீலம் சொல்லும் போது ப்ளூ பிளாக் அப்படின்பா. அப்பேற்பட்ட நீலம் அம்பாளோட கூந்தல். ஆதிசங்கரர் சௌந்தர்யலஹரியில் சொல்வார், கனஸ்னிக்த சிக்குர நிக்குரும்பா அப்படின்னு சொல்லுவார். கனஸ்னிக்த கனம் சொல்லும்போது கனஷியாமா அப்படிங்கும் போது அந்த நிறத்தை வந்து இன்னும் ஒரு டார்க்கா இருக்குங்கிறத குறிக்கிறது. அப்போ கனஷியாமான்னா நல்ல ஆழ்ந்த நீல கலர்ல. அப்போ இவள் வந்து இவளோட கூந்தல் எப்படி இருக்கா, அடர் நீளம் கரிய நீளத்துல இருக்கு, அப்படியே கவர்ச்சிகரமா இருக்குமா. அம்பாளோட கூந்தல் அப்படியே எண்ணெய் தடவி வாரி இருக்கும்போது அப்படி பளபளன்னு மின்னி அப்படி இருக்குமா அம்பாளோட கூந்தல். இப்போ ஆழ்கடல்ல எப்படி பார்த்தோம்னா அது வந்து கரிய நீல நிறமா இருக்கும். அகண்ட அப்பேற்பட்ட ஒரு பொருளே நம்ம கண்ணுக்கு எப்படி அப்படி அப்படி ஒரு கலர்ல தெரியறது அந்த ஆழ்கடல் வந்து கரிய நீளமா. இப்போ கூந்தல்ல பார்த்தோம்னா வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு நிறம் இருக்கும், பார்த்துருக்கோம். மஞ்சள் கலர்ல இருக்கும், சிவப்பு கலர்ல இருக்கும், கருமை கலர்ல இருக்கும். இந்த கூந்தல் இந்த நிறம் மூன்றுமே இந்த கூந்தல்ல முக்கியமான நிறங்கள். எல்லாருக்கும் இப்போ நரை வந்துடுதுன்னா என்ன ஆகும், இந்த கலர்லாம் அதில் பிரதானமே ஆகாது, எல்லாமே வெளுத்து போயிடும் நரை வந்துடுதுன்னா. அப்போ கூந்தல்ல எது ரொம்ப அழகான இதுன்னா ஏனைய நிறங்களை விட கரிய நீளம்தான் முதன்மை பெறுகிறதாம். அதனால எல்லாரும் வந்து அம்பாளோட அந்த கரு நிற கூந்தல் எல்லாரும் அதைத்தான் விரும்புறான்னு சொல்றா. அந்தந்த வடிவத்துல அம்பாள் இருக்கா. எல்லா மாந்தர்களுமே அம்பாள் ஸ்வரூபம் தான். அவளுடைய கூந்தல் வந்து அழகின் உச்ச நிலை, அதாவது கரிய நீளத்துல அமைந்திருக்கிறது. அதனால அவள் நீல ஷிக்குரா அப்படி என்று அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாம நிர் அபாயா. நிராபாயா நிர் அபாயா, அபாயமே இல்லாதவள். நம்ம வாழ்வில் நமக்கு எத்தனை பிரபஞ்சத்தில் நம்ம வாழும்போது சம்சார சாகரத்தில் உழண்டு
நிறைய ஆபத்துக்கள், அபாயங்கள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். இந்த அபாயங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் தவிர்க்க முடியாதது. இந்த இன்னல் படுவது அப்படிங்கிறது வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு வித பயிற்சி ஆக்கும். அதனால அம்பாள் எனக்கு ஒரு சோதனை கொடுத்துட்டான்னு நினைக்காதீங்க. அந்த சோதனையிலேருந்து மீண்டு வரதுக்குள்ள சக்தியும் அவள் கொடுப்பாள். நம்மளுக்கு அது ஒரு ஒரு பயிற்சியை எடுத்துக்கலாம். அப்போ இன்னல்கள்லாம் நம்மளுக்கு நேரும்போது என்ன நினைக்க தோன்றது? பகவானே, என்ன நீ இப்படி சோதனைப்படுத்துறியே அப்படின்னு பகவானோட சிந்தனையில மனசு போகிறது. அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதை அப்படியே மனசு எல்லாத்தையும் வின புத்தினால சிந்திச்சு அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள இதெல்லாம் நம்ம செய்யறோம். அப்போ இந்த முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர்கள்லாம் முன்னேற்றம் அடையிறது. நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுக்குற அம்பாள் வந்துட்டோம். அப்போ அந்த முன்னேற்றம்ங்கிறது மிக மேலானது. அப்போ இன்னல்கள் அதிலேருந்து நம்ம மீண்டு வரும்போது நம்ம முன்னேற்றம் அடையிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு ஒரு அபாயம் வந்துட்டுனா, பகவானே என்ன இப்படி சோதிக்கிறாயே அப்படின்னு பகவான்கிட்ட போய் நம்ம முறையிடுவோம். அப்போ அந்த முறையிடும் போது அவனுக்கு சக்தி கொடுப்பா அம்பாள், அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி பண்ணலாங்கிறதுனால. அப்போ அந்த இது ஒரு பெரிய பயன்பாட்டை கொடுக்குறது அந்த மனிதனுக்கு. அது பக்தியையும் வளர்க்கிறது. தெய்வத்தையே சார்ந்திருப்பதற்கு இந்த துயரம் ஒரு தூண்டுதலாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு பழையன கழிதல் புதியன புகுதல்ங்கிறது தான் நம்மளுக்கு எப்போதுமே இயற்கையோட இதில் சக்தியில் இருக்கக்கூடியது. இதுக்கு அம்பாள் அன்னை பராசக்தி இருக்கா. எல்லாத்துக்கும் யாண்டுமாக இருக்கக்கூடியவள் அவள் தான். அந்த பராசக்திக்கு இன்னல் கிடையாது, அழிவும் கிடையாது. அவள் எப்பவும் நித்திய வஸ்துவா இருக்கா. அவளுக்கு நாசம் என்பதே கிடையாது. அதனால அவள் நிர் அபாயா என்று போற்றப்படுகிறாள். 187வது நாமம் நிரத்யயா. நிர் அத்யயா, வரம்பு கடக்காதவள். இப்போ எல்லா பொருட்களுமே இயங்குறதுன்னா அது ஒரு கட்டுப்பாட்டோடு இயங்குறது. அது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தா அந்த ப்ரோக்ராம் படி தான் எல்லா மிஷினும் எந்த இதுவும் அந்த இயக்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது இல்லையா? அந்த இயற்கை முழுவதுமே ஒரு நியதிக்கு உட்பட்டு தான் இயங்கி வருது சொல்லலாம். அந்த கோள்கள் நகர்றதுன்னா அது இவ்வளவு இடைவெளியில் அப்படி நகரணும். ஒன்றோடு ஒன்று வேகமாக போய் மோதிட்டுனா அழிவு ஏற்படும். அப்போது இந்த அண்டம் எல்லாமே ஒழுங்காக ஒரு வடிவெடுத்திருக்கிறது. எப்படின்னா அது எதற்கு அறிகுறின்னா அம்பிகையோட நியதிக்கு ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த தாறுமாற நிகழ்ச்சிகள்லாம் நடந்தால் திடீர்னு ஒரு புயல் வருது, மழை வருது, வெள்ளம் வந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியாது. அதெல்லாம் திடீர்னு ஏற்படுறது. அந்த தாறுமாற நிகழ்ச்சி நடந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போது அணு முதல் அண்டம் வரையில் ஒழுங்கு பாட்டை அடிப்படையாக கொண்டு தான் இயங்கி வருகிறது. சூரியன் காலையில் உதிக்கணும், மாலையில் மறையணும், சந்திரன் உதிக்கணும், காலையில் மறையணும், சூரியன் உதிக்கணும், அப்படிங்கிற அந்த பூமி இத்தனை சுத்தணும், எல்லாமே ஒரு கோட்பாட்டோட அம்பாள் அதை படைச்சு வச்சிருக்கா. அப்போ அணு முதல் அண்டம் வரையில் ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு தான் இயங்கி வருது. அப்பேற்பட்ட எப்பொழுதுமே ஒழுங்கு வடிவான அந்த நியதி வடிவனாக அம்பிகை இயங்குகிறாள். அதனால அவள் நிர் அத்யயா, நிரவத்யயா, நிரத்யயா அப்படின்னு சொல்றா. அப்போ வகுத்து வைத்துள்ள வரம்புக்கு தானே உட்பட்டவளாக அவள் நடந்து கொள்கிறாள் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குன்னு அதை விட்டு அவள் விலகுவதே இல்லை. அதற்கு உட்பட்டவளாக நடந்து கொள்பவள் அப்படிங்கிறதுனால நிரத்யயா அப்படின்னு அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாம 188வது துர்லபா. துர்லபா எளிதில் அடைய முடியாதவள், அடைய பெறாதவள். இப்போ இது நாம என்ன சொல்லலாம்? அம்பிகை எளிதில் அடையக்கூடியவள்னு சொல்றா, நீங்க எளிதில் அடைய முடியாதவள் சொல்றாளேன்னா யாருக்கு எளிதில் அடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுலபா அப்படிங்கிறது என்ன பண்ணுறா? எளிதில் அடைய பெறுவது அப்படிங்கிறதுக்கு பேர் சுலபா. எது எளிதில் அடைய பெற முடியாததோ அவளுக்கு பெயர் துர்லபா. அம்பாள் துர்லபாவாக இருக்கிறாள். இப்போ அவளை அடைவதற்கு நம்ம ஜீவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்? அவளையே சரணடையணும்னு நம்ம எல்லாம் அவளோட நாமாக்களை சொல்லி சத்சங்கத்தில் கலந்துட்டோம். அவளையே அடைவதற்காக நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி
நம்ம முயற்சி எடுக்கிறதுல முதன்மையானவர்கள் யாருன்னு சொல்லலாம்னா யோகிகள், இந்த பக்தர்கள். இவாள்லாம் வந்து அம்பாளையே அடையணும், அவள் சரணாகதியில் அடையணும்னு நினைக்கிறா. அப்போ முறையாக அவள் வந்து பயிற்சி செஞ்சு அந்த யோகிகளுக்கெல்லாம் இந்த பேர் அன்போடு இருக்கின்ற அந்த பக்தர்களுக்கெல்லாம் அவளை அடைய பெறுவது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமா இல்லை. எப்போ அவள் வந்து கட்டுப்படுவாள்? பக்திக்கு கட்டுப்பட்டு விடுவாள், வேற எதுக்குமே அவள் கட்டுப்படாதவள். அப்போ அவளுக்குமே அந்த பக்தி இல்லாமல், அந்த ஒழுங்குமுறை இல்லாமல் அவள் வந்து அவளை தியானம் பண்ணினா அவளை அடையவே முடியாது. அவளுக்கே அப்பேற்பட்ட கஷ்டம் என்றால் மற்றவர்களுக்கு அது எப்படி ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா? எளிதில் அடையப்படுவது கை நழுவியும் போய்விடும். அது எதை வந்து நம்ம மனிதன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுக்கு பாடுபட்டு செல்வத்தை சேர்த்து வச்சு இதெல்லாம் பண்ணுறோம். ஏதோ ஒரு விதத்தில் அது அழிந்து பட்டுவிடும். அப்போது அதை எப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொருள் கிடச்சிருச்சுன்னா நமக்கு வேணும், நாளைக்கு வேணும், சந்ததிக்கு வேணும் அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கோம். அப்போ அம்பிகையோட அருளை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பல பிறவிகள் தவம் எடுத்து நம்ம பக்குவப்படுத்தி அவளோட அருளை பெற்று அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படி பக்குவம் அடைஞ்சாதான் அம்பிகையோட அருளுக்கு பாத்திரமாகி அவளை அடைவது வந்து நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். இல்லை என்றால் அது வந்து துர்லபாவாக இருக்கும். அந்த நீதிகள்லாம் முன்னிட்டு தான் அம்பாள் வந்து என்ன பண்ணுறா? துர்லபா அப்படின்னு அவள் அழைக்கப்படுகிறாள். அடுத்தது துர்க்கமா. இதுவும் இந்த மாதிரி எளிதில் அடையப்பெறாதவள், அணுக முடியாதவள் அம்பாள். எப்படி அவளை அணுகலாம்? பக்தி இருந்து எல்லாம் இது பண்ணினா நம்ம வந்து அவளை சுலபமாக அடைஞ்சிடலாம். அவள் பக்திக்கு கட்டுப்பட்டு நம்மள வந்துடும். அம்பிகையை நமஸ்காரம் பண்ணுவோம், அவள் நமக்கு இதை கொடுப்பாளா அப்படின்னு நினைச்சேன்னா கொடுப்பாளா? நீ சந்தேகப்படுற இல்லையா? நான் உனக்கு கட்டே பட மாட்டேன், நீ என்கிட்ட வரவே முடியாதுன்னு பாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க அம்பாள் வந்து. அதனால எப்பேற்பட்ட அசஞ்சலா பக்தியோட அவள் நம்மளுக்கு செய்வா அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவள் பாதார விந்தத்தை பற்றினால் அவள் நமக்கு எளிதில் அணுகக்கூடியவளாக இருப்பாள். இல்லைனாலும் என்ன சொல்றா? வேதங்கள், அந்த வேதத்தின் உச்சி, அந்த உபனிஷத்துக்கள் எல்லாமாக அவள் இருக்கிறாள். எப்பேற்பட்ட தவம் பண்ணி யோகிகள் இது பண்ணினா கூட அவளை அடைய முடியாது. ஆனால் பக்திக்கு கட்டுப்பட்டு எப்பேற்பட்ட பரந்தாமன் அவன் வந்துட்டு பக்திக்கு கட்டுப்பட்டு ஓடி வருவான். அவன் வந்துட்டு அம்மாட்டக்க கட்டுப்பட்டு, அன்புக்கு கட்டுப்பட்டு கயிற்றால கட்டப்பட்டான் கிருஷ்ணர் பகவான். அத மாதிரி அன்பு பக்தி அப்படிங்கிறதுனால அவளை கட்டுப்பட்டே அடையலாம் நாம. இல்லை என்றால் அந்த அஜ்ஞானம் விலகி நம்ம இருக்கும்போது தான் அம்பாளை வந்து அணுக முடியுங்கிற நிலையே நம்மளுக்கு உதிக்கும். அப்போ விளக்க முடியாத அந்த மயக்கத்தை விளக்கினால்தான் அம்பிகை வந்து எளிதில் அடைய பெறுபவளாக இருக்கிறாள். இப்போ இந்த அஜ்ஞானத்தை விளக்கணும். அஜ்ஞானம் இருந்தாச்சுன்னா நமக்கெல்லாம் என்ன செய்வாளா? அம்பாள் எங்கேயோ இருக்கா அவள் அப்படின்னு நினைப்பா. அந்த அஜ்ஞானம் விலகிடுச்சுன்னா கை கேட்டுற தூரத்தில் அம்பாள் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்ம அன்னையோடு பாதார விந்தத்தில் இருக்கோம், அவளே அடியில சரண் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஆனாலும் அவள் நம்மளுக்கு செய்வாங்கிற அந்த மயக்கத்திலேருந்து அதை விடுபடணும். நம்ம நிச்சயமாக அவள் நம்மளை காப்பாற்றுவாங்கும் போது அவளை அணுகக்கூடியவளாக எளிதில் சுலபாவாக இருக்கக்கூடியவள் அப்பேற்பட்டவள். அந்த விளக்க முடியாத மயக்கத்தை விளக்கணும். அப்போ அம்பிகை வந்து எளிதில் நம்மளுக்கு அடைய பெறுபவளாக ஆகிவிடுகிறாள். அடுத்த நாம துர்கா. துர்கா அப்படி என்ன என்ன சொல்றோம்? பொருள் என்னன்னா கடக்க முடியாத பாங்கை பெற்றவள் அப்படின்னு சொல்றா. அந்த நாமா வந்து எதுக்காண்டி உள்ளது வந்து துர்க்கை. துர்க்கை வடிவு. துர்கானா துர்க்கை. அந்த துர்க்கைங்கிறது எதனால் அவளுக்கு பெயர்? துர்க்கம் அப்படின்னு சொன்னாலே கோட்டை. அந்த கோட்டையை ஒருத்தர் வந்து கைப்பற்றுவதுன்னு எளிதாகுமா? முடியாது. அப்போ அதற்கு வேண்டிய படை பலங்கள் எல்லாம் சேகரித்து மும்மரமாக நம்ம தீவிரமாக அதை முற்றுகையிட்டு, அப்படி முற்றுகை போட்டு அதற்கேற்ற ஆற்றல் படைத்தால்தான் நம்மளால் அந்த கோட்டையை கைப்பற்ற முடியும். அப்போது அப்பேற்பட்ட படை பலம் வாய்ந்த சேனையால் தான் அந்த கோட்டை ஒன்றை கைப்பற்றுவது அப்படிங்கிறது முடியறது இல்லையா? நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? அம்பாள் என்ன பண்ணுறா? எல்லாத்தையும் அவளே படைக்கிறா. தானே படைத்து காத்து அதை துடைத்து வரும் அம்பிகை எப்பேற்பட்டவள்னா
அவள் வந்து அனந்த கோடி பிறவிகளிலும் என்ன பண்றா, தன்னோட ஆதிக்கத்திலேயே அம்பாள் வந்து இந்த உயிர்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறாள். இந்த பிறவி பெருங்கடல், சம்சார சாகரம், பவசாகரம், இதை தாண்டி போய் நம்ம அவளோட பாதத்துல அடையணுங்கிறது தான் பெருநிலையை அடைவதற்குள்ள ஒரு முடிவான குறிக்கோளா வச்சுட்டு இருக்கோம். ஆனா அதை அடையிறது எல்லாருக்கும் சாத்தியமா? அப்ப அதை அடையறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கணும்? 1000 பேர்ல ஒருத்தருக்கு அது கிடைச்சதுன்னா அது வந்து ரொம்ப பெரிய பேரு அப்படின்பா. அப்போ இந்த துர்கா தேவியோட ஆதிக்கத்தை புறக்கணிச்சு நம்ம வந்து அவளை போய் போய் அடையிறதுங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. அப்போ அவள் அருளால அவளை வணங்கி அவளோட பாதார விந்தத்திலே சரணடைகிற வாழ்க்கையில யாரோ ஒருத்தருக்குத்தான் அவள் வந்து தன்னோட தலையிலேருந்து விடுதலையை கொடுக்கிறா. அப்படி விடுபடுவதுங்கிறது வந்து எப்பேற்பட்ட அரிய செயல். அப்படி அந்த தலைமயமா இருக்கிறாளே அம்பாள், அந்த தலையை கட்டுப்பாட்டுலேருந்து நீக்கணும் நம்ம. அப்பேற்பட்ட கட்டுப்பாட்டை உடையவள். அதுதான் வந்து தேவி துர்கா. தேவி துர்காங்கிறவளை வந்து சரணடைஞ்சு அவளோட இதுலேருந்து அவள் நம்ம தலையை விடுவிக்கிறதுக்கு எப்பேற்பட்ட நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். அடுத்த நாம துக்கஹந்திரி. துக்கஹந்திரி 191வது நாம. துக்கத்தை எல்லாம் போக்கக்கூடியவள். இந்த உலக வாழ்க்கையில நம்ம நிறைய துயரங்கள், எத்தனை விதமான இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நம்மளுக்கு ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா உடனே அழுக, அப்படியே அழுகை வந்து எதையுமே நினைக்க தோன்றாம இருக்கு. இதுக்கு யாரும் எந்த ஜீவனும் விலக்கே கிடையாது. அதற்கு நமக்கு இந்த துக்கஹந்திரி, துக்கத்தை போக்கக்கூடியவள் யாரு? அன்னை பராசக்தி வடிவமா உள்ள பரம்பொருள். அப்போ அதை சிக்கனை பிடிக்கணும். உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்திருளுவது இனியே அப்படின்னு கேட்பார். அத மாதிரி நம்ம அவளை சிக்க பிடிச்சுக்கணும். அப்ப துக்கத்தை தவிர்ப்பதற்கு அது ஒன்றுதான் வந்து சிறந்த உபாயம். அன்னை பராசக்தியோட பேரருளை யாரு உறுதியா பற்றி பிடித்து கொள்கின்றாரோ அவளுடைய துக்கத்தை அவள் அறவே துடைத்து தள்ளி விடுவாள். அதனால அவளுக்கு துக்கஹந்திரி அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. அடுத்த நாம சுகப்பிரதா. துக்கத்தை போக்கியாச்சுன்னா சுகத்தை கொடுக்கக்கூடியவள் அவள், சுகத்தை கொடுப்பவள். அப்போ துக்கத்தோட வாயிலா நம்ம வந்து அம்பிகை என்ன பண்றோம், உயிர்களை எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்றா, சுகத்துக்கு அடுத்தாப்புல தயார்படுத்துறா. அந்த துக்கத்தை எல்லாம் போக்கடிச்சிட்டாள்னா நம்மளை சுகமா வச்சுக்கக்கூடியவள் அவள் தான். ஆனா துக்கம் இல்லாம இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த சுகத்தை கொடுக்கறதுங்கிறது வந்து என்னதுன்னா, இரண்டையும் சன்மார்க்கம் துன்மார்க்கம் இரண்டத்தையும் சம நிலையில அம்பாள் வந்து வைத்துக் கொள்வதற்கு நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நம்ம சுகத்தையே வந்து அதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா துக்கமும் வரும். அந்த துக்க நிலையிலையும் என்ன பண்ணணும், அந்த சத்பொருளான பரத்திட்ட நம்ம வந்து நம்மளோட சிந்தையே செலுத்தணும். இந்த சிந்தைய அம்பாள் கிட்டக்கையே வந்து நம்ம செலுத்தி சுகமும் அவளே கொடுக்கக்கூடியவள், எந்த துக்கம் வந்தாலும் அவளும் அதையே அவளே போக்கக்கூடியவள் அப்படிங்கிறது நம்பி இந்த சுக நாட்டமும் அதை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யற அந்த அன்னை பராசக்தி அதற்காக எல்லாவற்றையும் எல்லா உயிர்களையும் பக்குவப்படுத்துகின்றாள். துக்கத்தை கொடுத்து அடுத்தாப்புல அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள ஒரு சக்தியை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சுகத்தையும் கொடுக்குறா நம்மளுக்கு வந்து. அதனால அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவளும் அவள் தான். துக்க நேரத்துல எனக்கு இப்படி நான் வந்து கஷ்டப்படுறேனேன்ட்டு அம்பாளை சரணடையும் போது இந்த குழந்தை நம்மளை சரணடைஞ்சிருக்குன்னு நம்மளோட துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவள் அவள் அம்பாள் தான். அடுத்த நாம துஷ்ட தூரா அப்படிங்கிறா 193வது நாம. துக்ககந்திரியா. அடுத்த துஷ்ட தூரா. சுகப்பிரதா கொடுத்தாச்சு. துஷ்டர்களால் அடையப்பட முடியாதவள் அம்பாள். என்ன பார்த்தோம், இந்த பிரபஞ்ச ஸ்வரூபமா அவள் தான் இருக்கா. இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்குமுறையா நடைபடுத்தி அதெல்லாம் அடிப்படையா வச்சுட்டு எப்படி நடத்திட்டு வர அம்பாள். இந்த சுகத்தை நம்ம அடைவதற்காக எடுத்துக்கொள்ற அந்த முயற்சிகள்ல வந்து சிலது வந்து நம்மளுக்கு வெற்றி தரும். அந்த வெற்றி தருவது வந்து நல்ல கர்மங்கள் செய்யும்போது அது வெற்றியை கொடுக்கும்.
சில கர்மங்கள் வந்து நம்மளை வந்து தோல்வியில் தள்ளும். அப்போ நம்ம அது வேற ஏதோ செயல், அது வந்து நல்ல கர்மங்களா இல்லை, அசத் கர்மமா எடுத்துக்கலாம். இப்போ இந்த அசத் கர்மத்துல ஈடுபட்டு நம்ம பார்க்குறோம். கொலை, கொள்ளை, துஷ்டத்தனம் ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இவாள்லாம் வந்து செய்யற கர்மங்கள் வந்து அசத் கர்மங்கள். இவர்கள்லாம் வந்து துஷ்டர்கள். இவர்களுக்கு வந்து எந்த காலத்திலையும் அவளுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் ஜெயிலுக்கு போவான். வெளியில வந்தோடனே திருப்பி அதே திருட்டு தொழிலை தான் பண்ணுவான். நம்ம ஜெயிலில் போய் திருட்டு தொழில் பண்ணினோமே, ஜெயிலில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, வெளியில வந்து திருப்பி இந்த கொலை பண்ணக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, திருட்டு தொழிலில் ஈடுபடக்கூடாது, அடுத்தவளை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதே மறந்து போயிடும். திருப்பி அந்த நிலைக்கு தான் அவள் போவா. இப்போ எத்தனை துன்பம் வந்தாலும் அந்த அசத் கர்மங்களிலிருந்து அவர்கள் வந்து திருந்தியே வாழ மாட்டா. அப்பேற்பட்ட கீழான எண்ணங்கள் கொண்டவருக்கு அம்பாளோட தெய்வீக சக்திங்கிறது கண்ணுக்கே தெரியாது. எத்தனை நாள்னா அவள் இருந்தாலும் அத்தனை நாளும் அவள் துட்ட செயல்லையே உழன்று 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 அப்போ துன்பம் வந்து அடைகிறார்கள். அப்போ அது அவளுக்கு அவளோட பிறவி அவள் செய்த கர்மங்கள்னால அது அவளுக்கு வந்து அவசியமான செயலாயிடுறது. அப்போ அத்தகைய கீழ்நிலையில இருப்பவர்களுக்கெல்லாம் அம்பிகையோட ஸ்வரூபங்கிறதே தெரியாது. அது வெகு தூரமா தெரியும். அதனால அம்பாள் என்ன சொல்லப்படுறா? துஷ்ட தூரா அப்படிங்கிற நாமாவால அழைக்கப்படுறா. அடுத்த நாமா துராச்சார சமனி. துராச்சாரம், துராச்சாரத்தை போக்கக்கூடியவள். துராச்சாரம்னா என்ன? நிரந்தரமான சுகத்தை தந்தால் அது வந்து சதாச்சாரம். அப்போ பெரிய ஒரு கொடுமை, நம்மளுக்கு ஒரு நோய் வருது, அது ஒரு பெரிய காலமா நிறைய காலம் அதை அனுபவிச்சுட்டே இருக்கோம். ஒரு துக்கம் வருது, அதை அனுபவிச்சுட்டே இருக்கோம்னா அந்த துக்கத்தை தரக்கூடிய செயல் வந்து சதாச்சாரம். அப்போ அதுதான் துராச்சாரம். நிரந்தரமான சுகத்தை தருவது சதாச்சாரம். இப்போ இந்த லோகத்துல எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி நம்ம தான் பாகுபடுத்தி பார்க்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அதை தெரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எல்லா விதமான கஷ்டங்கள் உண்டாகிறது. அப்போ இன்பமா தோன்றது ஒன்று வந்து முடிவில் வந்து அது துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனா அதை உணர்றதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லை. அதனால அது துன்பமா முடியறது வந்து துராச்சாரம். இப்ப துக்கத்தை அது வந்து வளர்க்கக்கூடியது. அது வந்து நமக்கு. ஆனா அதை வந்து முதல்ல என்ன பண்ணோம், ஒரு நல்லவர் இல்லாம ஒரு தீயவரோட நட்பு, நம்மளை இந்திரன் சந்திரன்லாம் சொல்லி அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு நம்மளை சேர்த்துட்டோம். கடைசியில் நம்மளை வந்து மாட்டி விட்டுருவா. அப்போ முதல்ல ஒரு பணம் நிறைய கிடைக்கும்னு போய் விழுந்து அந்த சுகத்துல எதா இருந்துட்டோம், முடிவுல வந்து ஒரு துன்பத்தை அடையிறோம். அது வந்து துராச்சாரம். அதுதான். அப்போ முடிவுல வந்து துக்கத்தை கொடுக்கக்கூடியது. இதை வந்து அன்னை பராசக்தி நம்மளுக்கு தெரியப்படுத்தி கொண்டிலே இருக்கிறாள். ஒரு சமயத்தில் தெரியும் நம்மளுக்கு. சொல்லுவா இல்லையா, கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய்ன்னு சொல்ற மாதிரி தெரிஞ்சா கூட அதுல போய் விழுந்துருவோம் நம்ம. சில இதுல அந்த பாழ் நரக குழிக்கே விழுந்து பட்டு அப்படின்னு சொல்றான். அப்பேற்பட்ட அந்த குழியில விழுந்து ஆழ்ந்து அவிழ்ந்து போறோம். அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியது தெரிந்தாலும் அதை புலப்படுத்தி கொண்டிருக்கிறாள் அவள் எப்பவுமே. அதனால அவள் துராச்சார சமனி, அதை எப்பொழுதும் நம்மளுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு பார்க்கலாம். இதோட இந்த நாமாவை இதோட முடிச்சுக்கலாம். 194வது நாமாவோட முடிச்சிருக்கோம். அடுத்தது 195வது நாமா தோஷ வர்ஜிதா. நாளைக்கு பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.